வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீக் அதாவது T10 குரூப் Fல ஃபர்ஸ்ட் மேட்ச் இஸ்தான்புல்லும் லுஜுமானா ரெண்டு பேரும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இப்ப ட்ரீம் லெவன்ல பொறுத்த வரைக்கும் IST வெர்சஸ் LJU அப்படிங்கிற மேட்சை பத்தி தான் நம்ம ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 11th மார்ச் மதியம் 3 மணிக்கு கர்டமா ஓவல்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஸ்மால் லீக்ல எந்த ஆப் பெஸ்டா இருக்கும், அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் இன்ஃபார்மேஷனுமே நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் கர்டமா ஓவல்ல நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல இது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூல பேட்டர்ஸ் ஒரு நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா பேட்ல போடும். ஸோ கண்டிப்பா அவங்க பேட்ல இருந்து குயிக்கா ஒரு 20ல இருந்து 35 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிறைய சிக்ஸர்ஸ், பவுண்டரிஸ் போகும் அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 105 அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. அண்ட் தென் டெய்லி ஃப்ரீ கியோவே இருக்கு. அண்ட் தென் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போ நான் T10 டீம்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அந்த டீமை நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரீம் லெவன்ல பிளே பண்ணாதீங்க. லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொல்ற கான்டெஸ்ட் அதாவது இந்த 2 winners in 4 members மோஸ்ட்லி T10s வந்து கிராண்ட் லீக்கை தவிர்த்துட்டு ஸ்மால் லீக்ல பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுவும் பர்டிகுலர்லி பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 2 winners in 4 member கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. T10 பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1449 ரூபா கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க. பிரைஸ் வந்து 5000 சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 2500ம் செகண்ட் பிரைஸ் வந்து 2500மா கொடுக்குறாங்க. ஸோ டாப்ல வரக்கூடிய 2 பிளேயர்ஸுக்கும் வின்னிங் அமௌண்ட் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாவே இங்க 4 மெம்பர்ஸ் தான் பிளே பண்ண போறாங்க. அதுல கண்டிப்பா நம்ம டீம் ஃபர்ஸ்ட் ஆவோ இல்லை செகண்ட் ஆவோ வந்துடும். ஸோ ஈஸியா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். 95% இந்த கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதன் அடிப்படையில தான் நான் சொல்றேன். ஸோ பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. T10 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். இன்ஸ்டான்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு, 24/7 கஸ்டமர் சப்போர்ட். அந்த நீங்க மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு டெமோ டீம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க T10 ஸ்மால் லீக்ல மட்டும் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஆர் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், பேட்ஸ்மேன்ல இருந்து சுடாஸ்மா, எலக், ஆல்ரவுண்டர்ல இருந்து துர்க்மன், அலி, சித்திக், ஆர் மமத்கல், சமரோல் அண்ட் தென் சர்மா பவுலிங்ல இருந்து அட்ருல்லா, துண்டுரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிருக்க டெமோ டீம். ஸோ நம்ம மோஸ்ட்லி 99% இந்த டீம்ல தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண போறோம். இதுல மேபி யாராவது பிளேயிங் லெவல்ல இல்லை அப்படின்னா ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பத்தி நம்ம இப்போ ஸ்டாட்ஸ் பார்க்க போறோம். இப்போ விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய ரமன்ஜோத் சிங் பொறுத்த வரைக்கும்
64 மேட்சஸ்க்கு 1112 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் பேட்டிங் ஆவரேஜ்னு பார்க்கும்போது 22 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல 5 இன்னிங்ஸ் பவுல் கூட பண்ணியிருக்காரு, 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா இந்த பர்டிகுலர் மேட்ச் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் கூட கம்பேர் பண்ணும்போது ரமன்ஜித் சிங் கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கனால அவருக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கரண் சுடாஸ்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேட்டிங்ல 12 மேட்சுக்கு 257 ரன் அடிச்சிருக்காரு, 51 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதுல 4 மேட்ச் பவுல் பண்ணிருக்காரு, 1 விக்கெட். இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ பேட்டிங்ல கண்டிப்பா அவர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் விக்கெட் கீப்பர்ல இருந்து நம்ம ரமன்ஜோத் சிங்குக்கும் பேட்டிங்ல இருந்து சுடாஸ்மாவுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இசாக் எலாக் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல 25 மேட்சுக்கு 514 ரன், 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அப்போ மேட்சுக்கு 20ல இருந்து ஒரு 28 ரன் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பவுல்ல 4 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வரும்போது நம்ம யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அலி துர்க்மன், அலி சித்திக், அண்ட் தென் மமத் கல், சமீருல் சமர்கருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கள பத்தின ஸ்டாட்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அலி துர்க்மன் 37 மேட்சுக்கு 330 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுல்ல 34 இன்னிங்ஸுக்கு 30 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ பேட்டிங்லேயே கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர். ஸோ டூயல் ஆப்ஷன் இருக்கனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவரை தான் கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ பேட்டிங்னு வரும்போது ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன்னும் பவுல்ல 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அது இல்லாம ஒரு ஓவர் டெத்துல பவுல் பண்ண போறாரு அலி துர்க்மன். T10 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டெத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து யார் யாரெல்லாம் டெத்லையும் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நியூஸை ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ அலி துர்க்மன் 1 விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கேப்டனாவோ வைஸ் கேப்டனோ ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்களும் ஸ்மால் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இசாஸ் அலி பொறுத்த வரைக்கும் 59 மேட்சஸ்க்கு 993 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ஆவரேஜ் 21 வச்சிருக்காரு. பவுல்ல 54 இன்னிங்ஸுக்கு 39 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அலி துர்க்மனியும் இசாஸ் அலியை தான் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் சோயப் சித்திக் பொறுத்த வரைக்கும் 21 மேட்சுக்கு 310 ரன்னும் 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பவுல்ல 18 இன்னிங்ஸுக்கு 17 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இவரும் டூயல் ஆப்ஷன் பேட்டிங்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ரஷித் மமத் கல் பொறுத்த வரைக்கும் 32 மேட்சுக்கு 577 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 16 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட். ஸோ பேட்டிங்ல ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் இவர் ஸ்கோர் பண்ணாலும் பவுல்ல விக்கெட் எடுக்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல வேணா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இக்பால் சமீருல் பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு 39 ரன் 3 இன்னிங்ஸுக்கு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் தென் துண்டுரு பவுலிங் ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம துண்டுரு, அஜய் சர்மா அண்ட் தென் அட்டோலாக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 3 பவுலரோட இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம போயிருக்கோம். இதுல துண்டுரு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன்ல 44 மேட்சஸ்க்கு 156 வெறும் 8 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. அண்ட் தென் பவுலிங்ல 38 இன்னிங்ஸ்ல 35 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ கன்சிஸ்டன்டா மேட்சுக்கு 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவே டெத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான் துண்டுரு. ஸோ அவரு ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் அஜய் சர்மா 7 மேட்சுக்கு 1 ரன், பவுல்ல 5 இன்னிங்ஸுக்கு 8 விக்கெட். ஸோ இவருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அதுல இனிஷியலி ஒரு பவுல்ல வந்து இனிஷியலா நியூ பால்லே பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் தென் ஒரு ஓவர் 9th ஓவரா பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அஜய் சர்மா. ஸோ அந்த மாதிரி 9th ஓவர் 10th ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல பேட்ஸ்மேன் அடிக்க மோதுவாங்க, விக்கெட்டை நிறையாவும் பறி கொடுப்பாங்க T10 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அஜய் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ரிஸ்க் எடுக்கிறீங்க, நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல அஜய் சர்மாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அட்டோலா பொறுத்த வரைக்கும் 46 மேட்சஸ் 157 ரன் பேட்டிங்ல, அந்த பவுல்ல 32 இன்னிங்ஸ்ல 33 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இருந்தாலும் இந்த ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு டொமஸ்டிக் ரெக்கார்ட் தான். இன்னும் T10ல ஒரு பெருசா
பிளே பண்ணல. டொமஸ்டிக் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு, அதுல ஒரு டீசென்டான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம மோஸ்ட்லி இஸ்மாயில் அட்டோலாவோட தான் போக போறோம். ஸோ இது தவிர பேக்கப் பிளேயர்ஸா நீங்க யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, பேட்டிங் ஆப்ஷன் வரும்போது சாயித் அர்ஷத் 11 மேட்சுக்கு 159 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதுல 2 இன்னிங்ஸ்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. ஸோ நீங்க யாரை இதுல டிராப் பண்ணலாம், நம்ம டீம்ல இருந்து யாராவது ஒருத்தரை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுல மோஸ்ட்லி பெஸ்டான ஆப்ஷன் ஆர் சிங் வந்துருவாரு, சுடாஸ்மா, ஐயலக், துர்க்மன், அலி, இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர், எல்லாருமே டூயல் ஆப்ஷன் இருக்கனால ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வச்சுக்கணும். இதுல நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னா அஜய் சர்மா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்ட் தென் துண்டர், இவங்க 2 பேருமே டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுல நீங்க யாராவது ஒருத்தரை தவிர்க்கணும் அப்படின்னா அட்டோலாவை தான் நீங்க தவிர்க்கணும். இந்த அட்டோலாவை வேணா நீங்க தவிர்த்துட்டு இந்த பேக்கப் பிளேயர்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சாயித் அர்ஷத், அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் முகமது துர்க்மன் பொறுத்த வரைக்கும் 23 மேட்சஸ்க்கு 39 ரன் அண்ட் தென் 11 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் தென் முகமது இலியாஸ் பொறுத்த வரைக்கும் முகமது இலியாஸ் அட்டோலா டூயல் ஆப்ஷன், அதாவது ஆல்ரவுண்டர்ல வரக்கூடிய பிளேயர். 25 மேட்சஸ்க்கு 236 ரன்னும் 14 ஆவரேஜ், 8 இன்னிங்ஸுக்கு 6 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் தென் நீலேஷ் உஜாவி பவுலிங் ஆப்ஷன்ல வரக்கூடிய பிளேயர்ஸ். 11 மேட்சுக்கு 41 ரன்னும் 10 இன்னிங்ஸுக்கு 6 விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருக்காரு. இவர் மோஸ்ட்லி ஒரு ஓவர் தான் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து அட்டோலாவை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க யாரு கொடுக்கணும்னா அர்ஷத், சாயித் அர்ஷத். பேட்டிங்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் செகண்டரி இம்பார்ட்டண்டா நீங்க வந்து முகமது இலியாஸ் அட்டோலா, ஏன்னா டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், இவருக்கு ஒரு செகண்டரி ஆப்ஷனா நீங்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 9ல இருந்து 10 பிளேயர்ஸை சேஃபா ட்ரை பண்ணிடுவோம். 1ல இருந்து 2 பிளேயர்ஸை நம்ம ரிஸ்க் எடுப்போம். அந்த ரிஸ்க் ஆப்ஷன்ல தான் நம்ம அட்டோலாவுக்கு பவுலிங் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா டொமஸ்டிக் லெவல் பிளேயர், சப்போஸ் இங்க வந்து பவுல் பண்றாரு, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாருங்கிற ஒரு இதுல அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல நான் சேஃபா தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப சேஃபஸ்ட் பிக் வந்து சாயித் அர்ஷத். இல்ல அதை விட லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா முகமது இலியாஸ் அட்டோலாக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறம் இதே பிளேயிங் 11ஓட போறாங்க அப்படின்னா சேம் டீமோட தான் நம்ம பிளே பண்ண போறோம். இல்ல ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த சேஞ்சஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களை ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்தடுத்து T10 வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ மறக்காம T10க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.